உத்தரப்பிரதேசத்தில் செல்போன் கடைக்கு ரீசார்ஜ் செய்வது போல் வந்த நபர் கடை உரிமையாளரின் கண்ணில் மிளகாய் பொடியை தூவி சுமார் 65,000 ரூபாயை திருடிவிட்டு தப்பியுள்ளார். அது குறித்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. அதனை நாம் பார்க்கலாம். காட்சி தொடர்பான விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன பதிவு பண்ணுங்க. அதாவது கண்ணில் மிளகாய் பொடி தூவி திருடி சென்று விட்டார் என்று நாம் வேடிக்கையாக சொல்வது உண்டு. ஆனால் அது உண்மையிலேயே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்திருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜ்னூர் மாவட்டம் சந்துப்பூர் பகுதியில் சுகைல் என்பவர் காவல் நிலையத்திற்கு எதிரே ஒரு செல்போன் ரீசார்ஜ் கடை ஒன்றை நடத்தி வருகிறார். அங்கு மணி டிரான்ஸ்பர் நடவடிக்கைகளும் கூட நடைபெற்று வருகிறது. அந்த கடைக்கு தன்னுடைய செல்போனுக்கு ரீசார்ஜ் செய்வது போல் வந்த நபர் ஒருவர், கடைக்காரர் செல்போன் ரீசார்ஜ் செய்துவிட்டு கல்லாப்பெட்டியை திறந்த போது தான் கொண்டு வந்திருந்த மிளகாய் பொடியை அவரது கண்ணில் தூவி விட்டு கல்லாப்பெட்டியில் இருந்த பணப்பெட்டியை எடுத்துவிட்டு தப்பி சென்றிருக்கிறார். சுமார் 65,000 அந்த பணப்பெட்டியில் கல்லாப்பெட்டியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இவை தவிர அங்கு கல்லாப்பெட்டியில் இருந்த 5,000 ரூபாய் மதிப்பிலான நாணயங்களையும் அவர் எடுத்து விட்டு சென்றிருக்கிறார். இந்த கலைபரத்தில் கொள்ளையடித்து சென்ற நபரை கடைக்காரர் சுகைல் பிடிக்க முயன்ற போது அவரை தள்ளிவிட்டு விட்டு அவர் தப்பி ஓடியிருக்கிறார். பட்ட பகலில் காவல் நிலையத்திற்கு எதிரே நடைபெற்ற இந்த கொள்ளை சம்பவம் அந்த பகுதியிலே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்கும் நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.